வெறுப்பு பேச்சை பேசியது யாரோ அவர் மீது தானே நீங்க வழக்கு போடணும். நீங்க பாஜக அலுவலகத்தில் வந்து நீங்கள் பொதுவாக நாங்கள் வந்து விசாரணைக்கு வரணும்னா அப்ப பாஜக அலுவலகத்தில் இருக்கிறவங்க பேசினாங்களா? அங்க இருக்கிற ஆபீஸ் பாய் பேசினாரா? அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு வச்சிருப்பாங்களா, வெளியே நிக்கிற செக்யூரிட்டி பேசினாரா? யாரு பேசுனது? மோடி தானே வெறுப்பு பேச்சு பேசினாரு. மோடியை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்பதுதானே உண்மையாக இருக்க முடியும். பாஜக எவ்வளவு அட்டூழியம் பண்ணாலும், என்னதான் வந்து மணிப்பூர் கலவரம் மாதிரியான பல வன்முறைகளை அவங்க ஈடுபட்டாலும் மறுபடியும் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டிலிருந்து வருகிறது என்கிற சந்தேகம் வாக்காளர்களுக்கு இருக்கிறது. நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் இன்னைக்கு வந்து மெசேஜ் வந்துருது, நீங்கள் வந்து எங்கள் கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து நன்றி அப்படின்னு போறானா இல்லையா? ஆனா இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையில் எனக்கான ஒப்புகை சீட்டு எங்கேயான்னு கேட்டா அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை வந்து நீங்க சந்தேகத்துக்குரியதாக ஒரு வேட்பாளர் சொன்னா அந்த என்றதுக்கு செலவை வேட்பாளர் ஏத்துக்கணுங்கிறான். அப்ப என்னன்னா யாரும் வந்து மறுபடியும் முறையீடு செய்ய வராதீங்க. ஒரு பக்கம் வந்து மதவாத ரீதியாக மக்களை இவர்கள் வந்து இந்தி பேசுகிற மாநிலங்களிலே அங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவற்றவர்கள், போதுமான அளவிற்கு அரசியல் விழிப்புணர்வு பெறாத வாக்காளர்களை ஒரு பக்கம் ஏமாத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சில முறைகேடுகளை செய்யறாங்க. ரெண்டும் ஒரு இடத்துல சேருகிற போது அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்காளனுக்கும் நாம் சரியான முறையில் வாக்கு செலுத்தி இருக்கிறோம், இது சரியாக எண்ணப்படும், சரியான தீர்ப்பு வந்து சொல்லப்படும், நம்மளுடைய விருப்பத்தை வந்து இவர்கள் மாற்றிவிட மாட்டார்கள் என்கிற நம்பகத்தன்மையை அது உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விவிபேட் குறித்து போடப்பட்ட மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. இது குறித்து நம்மோட பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விவிபேட் குறித்து போடப்பட்ட மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த தீர்ப்பை குறித்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் ஆளுமைகள் பலரும் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஜனநாயகத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்காளனுக்கும் நாம் சரியான முறையில் வாக்கு செலுத்தி இருக்கிறோம், இது சரியாக எண்ணப்படும், சரியான தீர்ப்பு வந்து சொல்லப்படும், நம்மளுடைய விருப்பத்தை வந்து இவர்கள் மாற்றிவிட மாட்டார்கள் என்கிற நம்பகத்தன்மையை அது உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த விதமான சந்தேகமும் ஏற்படவில்லை என்றால் அது வந்து நீதிமன்றத்திற்கே வழக்காக முதல்ல போயிருக்காது. ஏன் இப்படிப்பட்ட சூழல்கள் வருகிறது என்பதை நம்ம வந்து திரும்பி பார்த்தோம்னா, சில தினங்களுக்கு முன்பு சூரத்திலே இருக்கக்கூடிய, குஜராத் மாநிலத்திலே இருக்கக்கூடிய சூரத் நாடாளுமன்ற தொகுதியிலே பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்னு அறிவிச்சிட்டாங்க. அங்கு ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய வேட்புமனு தாக்கல் வந்து முறையான தகவல்கள் அளிக்கப்படவில்லை, வேட்புமனுவில் வந்து குறிப்பிடப்பட்ட தகவல்கள் வந்து சரியில்லை என்று வேட்புமனு தள்ளுபடி செய்கிறாங்க. எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செய்கிற போது ஏதாவது ஆவணங்கள் வந்து சரியாக இல்லை என்று தள்ளுபடி செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்றால் மாற்று வேட்பாளர் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு தான் போடுவாங்க எப்பொழுதுமே. அந்த மாற்று வேட்பாளர்லாம் ஆளையே காணாம். தள்ளுபடி செய்யப்பட்டதாக சொல்கிறோம்ல, வேட்புமனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதாக சொல்கிறோம், அந்த காங்கிரஸ் வேட்பாளரும் ஆளை காணாம். அவர் வந்து குஜராத் மாநிலத்திலிருந்து கோவாவில் போய் எங்கேயோ இருக்கிறார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. மற்ற வேட்பாளர்கள், சரி காங்கிரஸ் வேட்பாளர் விட்டுருங்க, மற்ற வேட்பாளர் இருக்காங்கல்ல சுயேட்சை வேட்பாளர்கள், அவங்க அத்தனை பேரையும் மிரட்டி போட்டியிலேருந்து வாபஸ் வரணும் நீங்கள் எல்லாருமே என்று அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு செயலாளர் வந்து மிரட்டி அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிற இடத்துல மட்டும்தான் சாதி ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறவங்க அல்லது செல்வாக்கு மிக்கவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்ணையார் மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏய் என்ன எதிர்த்து போட்டிடுறியா நீயே என்று மிரட்டி வாபஸ் பெற வச்சுருவாங்க. அந்த ஊரில் ஒரே ஒரு பண்ணையார் இருப்பார், ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் இருப்பார், வசதியானவர், ஒரு நிலக்கிழார் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தொடர்ந்து பஞ்சாயத்து தலைவராகவே இருப்பார் பல ஊர்களில். அவருக்கு அந்த சாதி பின்புலமும் அந்த பொருளாதார பின்புலமும் நிலப்புலங்களும் இருக்கும். இந்த மாதிரி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டு வந்து சில ஊர்களில் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் உருவானதை நம்ம பார்த்துருக்குறோம் பல ஊர்களில். நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஆவதற்குன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே வந்து 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது, பறந்து விரிந்து இருக்கிறது, ஏறத்தாழ ஒரு மாவட்ட கணக்கில் வரும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அங்கு இப்படிப்பட்ட முறைகேடு நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடுங்கிற இடத்துல ஒரு சின்னத்தை அழுத்தினால் 2 முறை தாமரைக்கு போட்டு விழுகுது அப்படிங்கிற புகார் வந்திருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் புகார்கள் வந்த காரணத்தினால தான் இந்த வழக்கே போச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா மாதிரி வந்து ஒரு 140 கோடி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஜனநாயக நாட்டில் வந்து மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கெல்லாம் போக முடியாது. அவங்க முதல்ல ஒப்புகை சீட்டுக்கே ஒப்புக்கொள்ளலை.
நம்ம ஓட்டு போட்டதுக்கு இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், நமக்கு பில்லு கொடுக்குறானா இல்லையா? நம்ம அந்த கடையில் தான் இந்த பொருளை வாங்கினோம் என்பதற்கு அத்தாட்சி என்ன இருக்குது? நமக்கு அந்த ரிசிப்ட் தானே அது கணக்கு. நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் இன்றைக்கி வந்து மெசேஜ் வந்துடுது, நீங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து நன்றி அப்படின்னு போடுறானா இல்லையா? தொடர்ந்து நீங்கள் எங்கள் வாடிக்கையாளராக இருப்பதற்கு நன்றின்னு ஒரு மெசேஜ் போடுறான் நமக்கு. ஆனால் இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையில் எனக்கான ஒப்புகை சீட்டு எங்கேயான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை வந்து நீங்கள் சந்தேகத்துக்குரியதாக ஒரு வேட்பாளர் சொன்னால் அந்த எண்றதுக்கு வந்து அவர் வந்து ஒரு முறையீடு தெரிவித்தா, குற்றச்சாட்டு தெரிவித்தா அந்த செலவை வேட்பாளர் ஏற்றுக்கணுங்கிறான். இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்போ என்னென்னா, யாரும் வந்து மறுபடியும் முறையீடு செய்ய வராதிங்க என்று சொல்வதை போல இருக்கிறது. அப்போ இது வந்து என்னென்னா, பல இடங்களில் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டிலையுமே கூட பல இடங்களில் வந்து கடைசி நேரம் வரைக்கும் குழப்பம் நிகழ்ந்த இடங்கள்லாம் உண்டு. போன முறை சிதம்பரத்தில் வந்து வாக்குச்சீட்டு எண்ணுகிற போது, இந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது நள்ளிரவு வரைக்குமே வெற்றி பெற்றாரா வெற்றி பெறவில்லையா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு நள்ளிரவில் 2 மணிக்கு அறிவிச்சாங்க. பல இடங்களில் பல குளறுபடிகள் நடக்கிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஒப்புகை சீட்டும் அந்த இதிலும் 2 ஒன்றா இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது. இப்போ திரிபுராங்கிற மாநிலத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் மொத்த வாக்காளர்களே ஒரு 526 பேர் தான். அங்கே எவ்வளோடா ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இவிஎம் மிஷினில் 1236 ஓட்டு விழுந்திருக்குங்கிறேன். மொத்த வாக்காளர் 500 பேர் தான். இது மாதிரி குளறுபடிகள் வருகிற போது அதை சரிபார்ப்பதற்கு ஒப்புகை சீட்டு வேண்டும் என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்கிறது. நீதிமன்ற தீர்ப்பிற்கு நாம் உள்நோக்கம் கற்பித்து விமர்சிக்கக்கூடாது என்கிற ஒரு நடைமுறை ஏற்கனவே இருக்கிறது. நீதிபதிகளுக்கும் நம்ம உள்நோக்கம், அதாவது தீர்ப்பை கூட விமர்சிக்கலாம், நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. ஏன்னா நீதித்துறை சார்ந்தவர்கள் அவ்வளவு உத்தமர்களாக இருக்க வேண்டும்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது என்கிற நடைமுறை இருக்கிற பட்சத்தில், எதிர்காலத்தில் இப்போ முன்னேறிய நாடுகளாக சொல்லப்படுகிற அமெரிக்கா மாதிரியான நாடுகளில், ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன செய்யலாம், இந்த இவிஎம் வந்து எங்களுக்கு நம்பிக்கைக்குரியது கிடையாது அப்படின்னு அவன் வாக்குச்சீட்டு முறைக்கு போகிறான். இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாட்டில் முடியாதுன்னு ஏன் சொல்கிறானே? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் முடியாது? நீங்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறான்னா வாக்குச்சீட்டை எண்ணுவதற்கும் ஆள் இருப்பான்ல, அரசு ஊழியர்கள் இருக்கான்ல. முழுக்க வந்து கோடை விடுமுறையில் வந்து ஆசிரியர்கள்லேருந்து பல பேருக்கு வந்து கோர்ட்டில் விடுமுறை இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக பணியாளர்கள் கிடையாது, தேர்தல் ஆணையாளர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலை நடத்துவதற்கான ஒட்டுமொத்தமான பிரதிநிதிகள் வந்து அவங்ககிட்ட ஆட்கள் கிடையாது, ஸ்டாஃப் கிடையாது அவங்களுக்கு. மற்ற அரசு ஊழியர்களை அவங்க அப்பப்போ எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு கான்ட்ராக்ட். அப்போ மனிதர்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வாக்குச்சீட்டுகளை எண்ணும் போது அப்போ மட்டும் தப்புகள் நடக்காதா? இப்போ முதல்ல தப்பு பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறோம். மனிதர்கள் தவறாக கையாளுவார்கள் என்கிற அச்சத்தில் தான் நம்ம சொல்கிறோம். சார், தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிச்சிட்டு இருக்கு, அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயிக்குது. அப்போ அங்கே மட்டும் வாக்கு இயந்திரம் வந்து தப்பாக செயல்படலையா? இதை பல பேர் கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கு வந்து பாஜகக்காரர்கள் வந்து முறையீடு செய்வதற்கான ஆட்கள் இங்கே அவங்ககிட்ட இல்லை, முகவர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. ஆனால் அவங்க செல்வாக்காக இருக்கக்கூடிய, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த குஜராத் மாநிலம் சூரத்தில் வந்து அவங்க செல்வாக்காக இருக்கிறதுனால தானே போட்டி வேட்பாளரை கூட அவர்கள் வந்து விரட்டி விடுறாங்க. அவர் தலைமறைவாகக்கூடிய அளவிற்கு, அவர் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத அளவிற்கு. இத்தனைக்கும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளரே அவர் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கும் அவங்க உள்ளிருந்து வேலை செய்கிறாங்க. வேறு சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிட முடியாமல் விரட்டி விடுறாங்க இல்லையா. அப்போ அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த முறைகேடுகளை செய்கிறார்கள் என்று தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அதனால தான் நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், இவிஎம் மிஷின் மீதான பிரச்சனை அல்ல இது, அதை கையாளுபவர்களுடைய பிரச்சனையை தான் நம்ம கருதுகிறோம். அதை தான் நம்ம சொல்கிறோம். மிஷின் எப்போதாவது ரிப்பேர் ஆகும், ஆட்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கான ஆட்களை செட்டிங் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த சிக்கல் வந்துடும். சார், அப்போ பாஜக வந்து இது வரைக்கும் ஜெயிச்சது எல்லாமே இந்த மாதிரி ஆட்கள் செட்டிங் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்களா சார்? அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்னா, பண மதிப்பு நீக்கம் வந்தபோது கிட்டத்தட்ட வந்து வரிசையில் நின்றவர்களில் 100-150 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. பல பேர் வயதானவர்கள், முதியவர்கள், வெயிலில் வாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல்ங்கிற பேரில் 40 இராணுவ வீரர்களை வந்து பலி கொடுத்தாங்க. பல குடும்பங்கள் வந்து அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் இப்பொழுது நடந்திருக்கிறது. இப்படி எல்லா ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த போதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பாஜகவினுடைய ஆட்சியால் மக்கள் பாதிக்க, அப்புறமா எப்படி பாஜக வெல்கிறது? பாதிக்கப்படுகிற போது ஒரு ஆட்சி, இப்போ கடந்த முறை அதிமுகவினுடைய ஆட்சி வந்து சரியில்லை, ஏன்னா வந்து வட மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு பூரா இங்கே அரசு பணி கொடுக்கறதுக்கு வந்து அந்த அரசாங்கத்தில் உத்தரவு போட்டாங்க அதிமுக அரசு. எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட இணக்கமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுத்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது.
அந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து தொடர்ந்து பேசுகிற போது அது அதிமுகவுக்கு மாற்றாக திமுகங்கிற ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சுல தமிழ்நாட்டில். ஆனால் பாஜக எவ்வளவு அட்டூழியம் பண்ணாலும், என்னதான் வந்து மணிப்பூர் கலவரம் மாதிரியான பல வன்முறைகளில் அவங்க ஈடுபட்டாலும் மறுபடியும் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டிலிருந்து வருகிறது என்கிற சந்தேகம் வாக்காளர்களுக்கு இருக்கிறது. சார், அப்போ பாஜகவோட செல்வாக்கு வந்து தமிழ்நாடு கேரளா மாநிலங்கள்ல இல்லைனாலுமே வட மாநிலங்கள்ல விசிபிளா பார்க்கப்படுது சார். அப்போ அப்படியுமே வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமா தான் ஜெயிக்கிறாங்களா? அதாவது மக்களை வந்து அவர்கள் மதவாதத்தின் பக்கம் வீழ்த்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் வந்து மதவாத ரீதியாக மக்களை அவர்கள் வந்து இந்தி பேசுகிற மாநிலங்களிலே அங்கு இருக்கக்கூடிய கல்வி அறிவற்றவர்கள், போதுமான அளவிற்கு அரசியல் விழிப்புணர்வு பெறாத வாக்காளர்களை ஒரு பக்கம் ஏமாற்றி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சில முறைகேடுகளை செய்கிறாங்க. ரெண்டும் ஒரு இடத்துல சேருகிற போது வாக்காளர்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளும் ஒரு காரணமாக இருக்கிறது என்கிற இரண்டும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற போது அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். தவறான ஆட்சியை நடத்தி கொண்டே அவர்களால் மீண்டும் வெற்றி பெற முடிகிறது என்பதற்காக இந்த சந்தேகம் வலுவாக நமக்கு இருக்கிறது. சார், இப்போ மோடியோட வெறுப்பு பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. சம்பந்தப்பட்ட மோடிக்கு அனுப்பாம கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மோடி மீது அவர்களுக்கு இன்னும் அச்சம் இருப்பதை தான் அது காட்டுகிறது. தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு வலுவாக இருக்கிற இந்த சூழ்நிலையில வெறுப்பு பேச்சை பேசியது யாரோ அவர் மீது தானே நீங்க வழக்கு போடணும். நீங்க பாஜக அலுவலகத்தில் வந்து நீங்கள் பொதுவாக நாங்கள் வந்து விசாரணைக்கு வரணும்னா அப்ப பாஜக அலுவலகத்தில் இருக்கிறவங்க பேசினாங்களா? அங்க இருக்கிற ஆபீஸ் பாய் பேசினாரா? அப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு வச்சுருப்பாங்களா, வெளியே நிற்கிற செக்யூரிட்டி பேசினாரா? யார் பேசுனது? மோடி தானே வெறுப்பு பேச்சு பேசினாரு. முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தான் எல்லா முன்னுரிமையும் கொடுக்கப்படும் காங்கிரஸ் ஆட்சியில். சாமானிய வீட்டு பெண்கள் இந்துக்களுடைய தங்கங்களையும் நகைகளையும் பறித்து கொண்டு முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க என்கிற ஒரு தவறான பொய்யான தகவல்களை வந்து அவதூறுகளை பேசியது மோடி. நீங்க பாஜக அலுவலகத்துக்கு கொண்டு போய் நீங்க நோட்டீஸ் கொடுக்குறோம்னு சொன்னா அப்ப பாஜக அலுவலகத்தில் யார் வேணாலும் வந்து அட்டென்ட் பண்ணலாம்னா அப்ப மோடியை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்பதுதானே உண்மையாக இருக்க முடியும். இது என்ன பாரபட்சமான ஒரு முடிவு என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்ப தேர்தல் ஆணையம் மோடிக்கு தான் வேலை பார்க்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்? நம்ம அப்படி முழுமையாக சொல்ல முடியாது, அப்படி இருக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். முழுக்க வந்து அவர்கள் வந்து பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார்கள் என்று 100% நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் இந்த மாதிரியான நோட்டீஸ் அனுப்புகிற விஷயமாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அது மாதிரியான வந்து பல காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது. அதை வந்து தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. சார், தோல்வியை ஒப்புக்கொள்ள பயந்துட்டு தான் வந்து இந்த மாதிரி விவிபேட் மிஷின் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது சார். அதை பற்றி என்ன? இரண்டு கட்சிகளுமே மாறி சொல்லுகிறது. இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக சொல்லுகிறது, பாஜகவை பார்த்து இந்தியா கூட்டணி சொல்லுகிறது. ஆனால் யார் தோற்பார்கள், யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை இறுதி எஜமானர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். இப்போ நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது மீண்டும் மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தீர்ப்பே இறுதியானது என்று நாம் சொல்ல முடியாது. காலம் மாறுகிற போது வாக்குச்சீட்டு முறைக்கு மீண்டும் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிற போது ஒருவேளை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமும் வரலாம். ஏனென்றால் ஒரு கீழ் நீதிமன்றத்திலே சொன்ன தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர் நீதிமன்றத்திலேயோ மாற்றி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு ராகுல் காந்தியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவி நீக்கத்தை ஒரு கோர்ட்டு உறுதி செய்ததில், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு உறுதி செய்தது. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது? அதை தள்ளுபடி செய்தாங்க. தள்ளுபடி செய்துட்டு அவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க இல்லையா? அப்போ எப்பொழுதுமே ஒரு கோர்ட்டு சொன்னதை இன்னொரு கோர்ட்டில் வந்து மறுக்கிறாங்க. அதனால் நீதி அரசர்கள் மாறுகிற போது நீதியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இதுக்கு இறுதி தீர்ப்பாக கருத முடியாது. இப்போதைக்கு இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சார், இப்போ வாக்குச்சீட்டு முறை மறுபடியும் வந்தால் அப்போ இந்த மாதிரியான புகார்கள் வரவே வராதா சார்? வாக்குச்சீட்டு முறை வந்தால் அதிலும் சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் இருக்கிற இடத்தில் எல்லா இடத்திலையுமே தவறுகள் நடக்கும். ஆனால் இந்த அளவிற்கு நடக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்பொழுது முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே வாக்குச்சீட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் திடீர்னு பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, வாக்குப்பட்டியை. அப்படியும் நடந்திருக்கிறது. முறைகேடுகள் வந்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. முன்னாடிலாம் அதிகமான பேர் கள்ள ஓட்டு போடுவாங்க. என்ன காரணம்னா, சம்பந்தப்பட்டவர் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேர் இன்னார் மகன் அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட ஊருக்காரனுக்கு தான் தெரியும். அப்போ என்ன செய்வான்னா, தேர்தல் அலுவலருங்கிறவர் வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோ ஒரு ஆசிரியராகவோ இல்லை வேறு துறை சார்ந்தவரோ வருவார். அவருக்கு தெரியாது இன்னார் மகன் இன்னார் தான் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை காட்டி இவர் தாங்க அவர் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் ஓட்டு போட்டு போயிடுவான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த ஆதார் கார்டு வந்ததற்கு பின்னால், ஃபோட்டோ ஓடக்கூடிய அடையாள அட்டைகள் இப்பொழுது வந்ததற்கு பின்னால் பெரும்பகுதி ஏமாற்றுவது, அந்த கள்ள ஓட்டு போடுகிற முறை என்பது இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஏறத்தாழ பெரும்பகுதி குறைந்திருக்கிறது. அது மாதிரி என்ன செய்யும்னா, ஒப்புகை சீட்டு அந்த மாதிரியான வாக்குச்சீட்டு முறை வந்தால்
முறைகேடுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் விரும்புகிறவர்கள் தான் ஆட்சியாளர்களாக மாற வேண்டுமே தவிர வேறு குறுக்கீடு செய்து சில பேர் இடைச்செருகலாக யாரையும் கொண்டு வந்து விடக்கூடாது. அது ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிரானதாக மாறிவிடும். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது, நீதிமன்றத்துக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது என்பதான் என்னுடைய கருத்து. சார், இன்னைக்கு சிறப்பான தகவல்கள் எல்லாம் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.